ஜூலை 24 ஆடி அமாவாசை. நிலவுடைய இருண்ட பகுதியில தான் பித்ருலோகம் இருக்கிறதா சொல்றாங்க. அமாவாசை அன்னைக்கு தான் இந்த இருண்ட பகுதி முழுமையாக வெளிப்படுமாம். அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறோம். 3 அமாவாசைகள் ரொம்ப முக்கியமானது. தை அமாவாசை, மாகாளய அமாவாசை, ஆடி அமாவாசை. தட்சிணாயன புண்ணிய காலத்துல பித்ருலோகத்தில் இருந்து முன்னோர்கள் தங்கள் சந்ததிகளை ஆசீர்வாதம் பண்றதுக்காக பூலோகத்துக்கு இறங்கி வருவாங்களாம். அந்த நேரத்துல நாம அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள வரவேற்று திதி கொடுத்தா நம்முடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு புண்ணிய நதிகள்ல நீராடி திதி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே படையல் போட்டு வழிபடலாம். அதுவும் முடியாதவங்க முன்னோர்களை மனசுல தியானம் பண்ணிக்கிட்டு பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம், காக்காய்க்கு சாதம் வைக்கலாம். ஆடி அமாவாசைங்கிறது நம்மை நம் வேர்களோடு இணைக்கக்கூடிய ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாள்.